வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே 1962க்கு பின் இந்தியா அதிர்வும் மாற்றமும். போர் ஒரு நாளில் முடிந்து விடலாம், ஆனால் அதன் விளைவு பல ஆண்டுகள் ஒரு நாட்டை தொடர்ந்து உலுக்கிக் கொண்டே இருக்கும். 1962 இந்தியாவுக்கும் அப்படித்தான் இருந்தது. தேசம் கண்ட அதிர்ச்சி. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்திய மக்களின் மனதில் கேள்விகள், குழப்பங்கள், வேதனை. ஒரே கேள்வி, நாம் தோற்றோமா? அந்த கேள்வி ஒரு அரசியல் கேள்வி அல்ல, ஒரு தேசிய உளவியல் காயம். நேருவின் மிக கடினமான காலம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் சிற்பி, அமைதியின் குரல், ஆசிய ஒற்றுமையின் முகம். 1962க்கு பின் அவர் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அதிக நம்பிக்கை, பாதுகாப்பு அலட்சியம், தவறான கணக்கு. இந்த விமர்சனங்கள் ஒரு மனிதனை மட்டும் அல்ல, ஒரு கனவையே கேள்விக்கு உள்ளாக்கின. அரசியல் அதிர்வு, நம்பிக்கை குலைவு. பாராளுமன்றத்தில் கடும் விவாதங்கள், பாதுகாப்பு குற்றச்சாட்டுக்கள், அரசு மீது நம்பிக்கை இழப்பு. பாதுகாப்பு அமைச்சர் வி.கே. கிருஷ்ணமேனன் பதவி விலகினார். இது ஒரு அரசியல் மாற்றத்தின் தொடக்கம். இராணுவத்தின் உள் ஆய்வு. இந்திய இராணுவம் தன்னைத்தானே கடுமையாக ஆய்வு செய்தது. தயாரிப்பு குறைவு, உபகரணங்கள் பற்றாக்குறை, மலைப்போர் அனுபவம் இல்லாதது, தகவல் தொடர்பு பலவீனம். இந்த ஆய்வு ஒரு மறு சீரமைப்புக்கு வழி திறந்தது. பாதுகாப்பு கொள்கை, புதிய சிந்தனை. 1962க்கு பின்பு இந்தியா ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டது. அமைதியை விரும்புவது பலவீனம் அல்ல, ஆனால் பாதுகாப்பை அலட்சியம் செய்வது ஆபத்தானது. இதன் விளைவாக இராணுவ விரிவாக்கம், ஆயுத கொள்முதல், எல்லை சாலைகள், மலைப்போர் பயிற்சி அனைத்தும் ஆரம்பம் ஆனது. தேசத்தின் மனநிலை வலியிலிருந்து உறுதி. இந்திய மக்கள் சோகத்தில் இருந்து கோபத்திற்கு, பின்னர் உறுதிக்கு திரும்பினர். இனி இப்படியாக எப்போதும் ஏற்படக்கூடாது. இந்த உணர்வு அடுத்த தலைமுறை இந்திய பாதுகாப்பு சிந்தனையின் அடித்தளம். உலகுடன் உறவுகள், நடைமுறை அணுகுமுறை. 1962க்கு பின்பு இந்தியா உலக அரசியலை புதிய பார்வையில் பார்த்தது. பாதுகாப்பு உதவிகள், இராணுவ ஒத்துழைப்பு, நடைமுறை சித்தாந்தம், நான் அலைன்மெண்ட். நாடுகள் அணி சேராமை தொடர்ந்தாலும் அரசு இனி அப்பாவித்தனமாக ஒருபோதும் இருக்காது. ஒரு கசப்பான பாடம். 1962 ஒரு தோல்வி, ஆனால் அது ஒரு பாடம். அந்த பாடம் இந்தியாவின் பாதுகாப்பு சிந்தனையை மாற்றியது, இராணுவத்தை வலுப்படுத்தியது, அரசியல் யதார்த்தத்தை உணர்த்தியது. நேருவின் கடைசி நாட்கள். இந்த அதிர்ச்சி நேருவை உடலாலும் மனதாலும் பலவீனப்படுத்தியது. 1964ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். பலர் சொன்னார்கள் 1962 அவரை மிகவும் காயப்படுத்தியது. நிறைவாக 1962க்கு பின் இந்தியா ஒரே நாடு அல்ல, அது ஒரு அனுபவம் கற்ற முழுமையான தேசம், வலி மூலம் உறுதி பெற்ற தேசம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.